CSK vs Gujarat Titans. CSK ஓட 8th மேட்ச்ல 5th லாஸ்ங்க இது. நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு லாஸ்ங்க. அன்பார்ச்சுனேட்டா இன்ட்ரெஸ்டே போயிட்டு இருக்கு. சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல வந்த கிரௌட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 157 ரன்ஸ் கண்டிப்பா பத்தவே பார்த்தாது. அப்படியே இவங்க CSK நல்ல பவுலிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கலங்க. சாய் சுதர்ஷனோட அதிரடி ஆட்டத்துல குஜராத் டைட்டன்ஸ் வந்து 20 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. CSK பேட்டிங் எடுத்தோடனே சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டோம், பட்டேல் அவுட், கான் அவுட், சிக்ஸர் தூபேவும் அவுட் ஆயிட்டோடனே சரியான ஹோப் போயிடுச்சு. கைக்வாட் நின்று ஆடி ஒரு 74 ரன்ஸ் அடிச்சதுனால ஒரு ரீசனபிள் ஸ்கோர் வந்திருந்தது. அவங்க 20 பால்ஸ் ரிமைனிங்கா இருக்கும்போது ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. கேப்டன் சுப்மான் கில், சாய் சுதர்ஷனும் வந்து நின்று ஆடி ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து அதுக்கப்புறமா வந்து ஈஸியா வந்து சாய் சுதர்ஷன் கேம் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் வின் பண்ணிட்டாரு. இந்த கேம்ல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. இது வந்து ஒரு நார்மல் கேமா தான் இருந்தது. காசு கொடுத்து வந்து T20 பாக்குற மாதிரியான ஒரு எந்தூசியாசமே மக்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். MS தோனி இந்த மேட்ச்லயே வரலங்க. ஆக்சுவலா இந்த சீசன்ல MS தோனி விளையாடவே இல்லை. ஸ்டீஃபன் பிளமிங் வந்து நேற்று சொல்லியிருந்தாரு, அகைன் அவர் வந்து ட்ரைனிங்க்கு வரும்போது அவருடைய தசைப்பிடிப்பு திரும்பவும் அதே இடத்துல அடிபட்டுட்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு உண்மையிலேயே அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷனுங்க. பட் CSKவோட பிளேயர்ஸோட அந்த பஸ்லயே பாத்தீங்கன்னா தோனியோட ஒய்ஃப் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா தோனி வந்துருவாருன்னு பார்த்தா அதுவும் நடக்கல. அது ஒரு சரியான டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க. 3 விக்கெட்ஸ் எடுத்த ரபடா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. இந்த கேம் வந்து ஒரு சம்பிரதாய மேட்ச் மாதிரி தாங்க இருந்தது. ஆல்ரெடி 5 மேட்ச் தோத்துருக்கோம், 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம், 6 பாயிண்ட்ஸ்ல இருக்கும், டேபிள்ல 6வது இடத்துல இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் டாப் 4ல வர முடியும். இந்த IPL சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆகுறாங்க. மஹேத்ரே இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேடியும் கூட இன்ஜூர்ட் ஆயிருக்காருன்னு கேள்விப்பட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எல்லாருமே வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பா ப்ரே பண்ணுவோம். என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.